சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் திமுக எம்பி ஆர் ராசா இன்று சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் நீலகிரி மக்களவை தொகுதி உறுப்பினராக உள்ள ஆர் ராசா வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை குவித்துள்ளதாக கடந்த 2015ஆம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்தது. இதையடுத்து கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை எம்பி மற்றும் எம்எல்ஏ மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதில் குற்றம் சாட்டப்பட்ட காலத்தில் வருமானத்தை விட 579% அதிகமாக 5,53,00,000 ரூபாய் அளவிற்கு சொத்துக்களை குவித்துள்ளதாக சிபிஐ குற்றம் சாட்டியிருந்தது. இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு ஆர் ராசா, அவருடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி, என் ரமேஷ், விஜய் சடரங்கனி மற்றும் கோவை ஹெல்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், மங்கள் டெக் பார்க் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எஸ். எழில்வேலன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ராசா உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகி இருந்தனர். அவர்களுக்கு வழக்கு ஆவணங்களை வழங்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். இதனிடையே அடுத்த விசாரணைக்கு ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்குமாறு ஆர் ராசா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.